அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி நம்ம 5 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 6th வீக்கோடைய ஃபஸ்ட்டு கிளாஸ். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபர் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இந்த 150 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா 6 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 கிளாஸஸ் வரும். ஸோ மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 கிளாஸ் இருக்கும். இந்த 6 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகேக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 மார்க்குக்கும் கவர் ஆகிடும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 டேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கான கிளாஸும் இருக்கும். ஸோ ஃபர் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4-5 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு. அந்த மெட்டீரியலும் உங்களுக்கு இதிலே சேர்ந்து வந்துடும். ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 4500. நீங்கள் வீக்லி பேசிஸ் பே பண்ணணும் அப்படின்னா 150 ருபீஸ் பே பண்ணணும். வெறும் டெஸ்ட் கொஷின் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா 75 ருபீஸ் பர் வீக் பே பண்ணணும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கான ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியதும் அந்த நம்பர் தான். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th வீக்குடைய ஃபஸ்ட்டு கிளாஸு. ஸோ யூனிட் 6ல் கிரியேட்டிவிட்டி அண்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக், சரிங்களா? யூனிட் 6ல் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டில் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் இருக்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிரியேட்டிவிட்டி இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் டு டிஸ்கவர் ஆர் ப்ரொடியூஸ் நியூ ஐடியாஸ். அப்போ கிரியேட்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா கெப்பாசிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் டு டிஸ்கவர். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஏதோ ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஒன்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நியூ ஐடியாஸை, அப்படின்னா அதுக்கு தானே பேர் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு பேர். இட் மே ஆல்சோ இன்க்ளூட் ரெஸ்ட்ரக்டரிங் ஆர் ரீஅரேஞ்சிங் த ஓல்டு ஐடியாஸ். இதில் என்னெல்லாம் கவர் ஆகும், இந்த க்ரியேட்டிவிட்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும்? ஒரு நியூ ஐடியாஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு நியூ திங்ஸை டிஸ்கவர் பண்ணுறதோ மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடியதை வந்து பண்ணாக்கா ரீஅரேஞ்ச் பண்ணுறக்கூடியது, ஓல்டு ஐடியாஸை ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடியதுக்கும் என்ன பேர்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்னு பேர். The only precaution for renaming an expression as creative is that it should not be a mere repetition or reproduction of what has already been experienced or learned. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரிகாஷன் ஃபார் ரீநேமிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஸ் கிரியேட்டிவ் இஸ் தட் இட் ஷுட் நாட் பி எ மியர் ரிப்பிட்டேஷன் ஆர் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் வாட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லேர்ன்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை, ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து பண்ணாக்கா நம்ம ரீநேம் பண்ணக்கூடாது. அது கிரியேட்டிவிட்டி கிடையாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆசுபல் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபைன் கிரியேட்டிவிட்டி எ ரேர் கெப்பாசிட்டி ஃபார் டெவலப்பிங் இன்சைட், சென்சிட்டிவிட்டிஸ், அப்ரிஷியேஷன் இன் எ circumbride content area of intellectual or artistic activities. ஸோ ஆசுபல் வந்து பண்ணாக்க கிரியேட்டிவிட்டி என்னன்னு டிஃபைன் பண்ணுறாருன்னா எ ரேர் கெப்பாசிட்டி ஃபார் டெவலப்பிங் இன்சைட், சென்சிட்டிவிட்டிஸ், அப்ரிஷியேஷன் இன் எ circumscribed content area of intellectual or artistic activities அப்படின்னு யார் சொல்கிறது? ஆசுபல் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு Torrance speaks of creativity as a mental process of seeing or creating most unforeseen and novel relationship between two or more things or ideas. Torrance அப்படின்றது என்ன சொல்கிறாருன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து பண்ணாக்கா மென்டல் ப்ராசஸ் ஆஃப் சீயிங் ஆர் கிரியேட்டிங் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுன் அண்ட் நாவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் திங்ஸ் ஆர் ஐடியாஸ் அப்படின்னு யார் சொல்கிறது? டாரன்ஸ் சொல்கிறார். இன்ஃபேக்ட் அக்கார்டிங் டு டாரன்ஸ் 2 stages are involved in this process. அப்போ டாரன்ஸ் சொல்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா கிரியேட்டிவிட்டியில் 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டு ஷேக் த த்ரோ
things together and to discriminate from the variety of different possibilities, to shake and throw things together and to discriminate from a variety of different possibilities. And so second, to synthesize and bring together element in new and original ways. அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்துலேருந்து பிறக்க வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுவும் க்ரியேட்டிவிட்டி தான். டு சிந்தசைஸ் அண்ட் பிரிங் டுகெதர் எலமெண்ட் இன் ஏ நியூ அண்டு ஒரிஜினல் வேஸ். அப்போ நியூ மெத்தடில் இல்லை ஒரிஜினல் மெத்தடில் நியூ எலமெண்ட்ஸை வந்து பிறக்க கண்டுபிடிக்கிறது என்னது? க்ரியேட்டிவிட்டி. யார் சொல்கிறது? டாரன்ஸ் சொல்கிறாரு. அடுத்தது, Brunner states that all forms of creativity grow out of a combinational activity, a placing of things in new perspective. அப்போ புருனர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி grow out of a combinational activity. அப்போ கிரியேட்டிவிட்டி அப்படின்றது எப்போ இதுவாகும் அப்படின்னாக்கா காம்பினேஷனல் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறது? புருனர் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, தேவ்தால் define creativity as the capacity of a person to produce composition, product or ideas which are essentially new or novel and previously unknown to the producer. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஒரு ப்ராடக்டையோ ஒரு ஐடியாவையோ ஒரு காம்போசிஷனையோ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு யார் சொல்கிறது? டிராவ்டெல் அப்படின்றவர் சொல்கிறார். In the words of C.R. Rogers, creative process is the emergence in action of a novel relationship or product growing out of the uniqueness of the individual on the one hand and the material, event, people or circumstance of his life on the other. அப்போது C.R. Rogers அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, emergence in action of the novel relationship or product growing out of uniqueness of the individual on the one hand. அப்போ ஒரு பக்கத்தில் அந்த ப்ராடக்ட் growing of the uniqueness, அந்த இண்டிவிஜுவலோடைய யூனிக்யூனஸ் எப்படி க்ரோ ஆகுது அதை சொல்கிறதும், இன்னொரு ஹேண்டில் பார்க்கும்போது இன்னொரு மெத்தடில் பார்க்கும்போது மெட்டீரியல், ஈவெண்ட்ஸ், அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா பீப்புள் ஆர் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் லைஃப், இது எல்லாத்தையும் சொல்கிறது வந்து பண்ணாக்கா இன்னொரு பக்கம். அப்போ C.R. ரோஜர்ஸ் அப்படின்ற என்ன பண்ணுறாரு? ரெண்டு மெத்தடில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, நேச்சர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. அப்போ கிரியேட்டிவிட்டிக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன நேச்சுரல்லாம் இருக்கும். த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங் ஷுட் பி சம்திங் tangible such as poem, a piece of music, a scientific theory or new mechanical or electrical contrivances. அப்போ வந்து பண்ணாக்கா என் ப்ராடக்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்கிங், அந்த க்ரியேட்டிவ் திங்கோடைய என் ப்ராடக்ட் எப்படி இருக்கலாம்னா ஒரு ஃபோமாக இருக்கலாம், ஏ பீஸ் ஆஃப் மியூசிக்காக இருக்கலாம், ஏ சயின்டிஃபிக் தியரியாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ மெக்கானிக்கல் கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் கான்ட்ரவன்சஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கு தானே பேர் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு பேர். எவ்ரி ஒன் பொசஸஸ் கிரியேட்டிவ் பவர் டு சம் டிகிரி. அப்போ எல்லாருக்கிட்டையுமே அந்த கிரியேட்டிவ் பவர் அப்படின்றது இருக்குது. Creative abilities are natural endowments, yet they are capable of being nourished or nurtured by training or education. ஸோ அப்போ கிரியேட்டிவ் எபிலிட்டிஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னாக்கா நேச்சுரல் என்டோமெண்ட், அது நேச்சுரலாகவே இருக்கும். yet they are capable of being nurtured by training or education. அதை வந்து பார்த்தா நேச்சுரலாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ட்ரைனிங் கொடுத்து இல்லை அதுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்பெஷலாக வந்து பண்ணாக்கா கேர் கொடுக்கும்போது அந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம க்ரோ பண்ணலாம். Any creative expression is a source of joy and satisfaction to the creator. அப்போ வந்து பண்ணாக்கா க்ரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா அது எப்படி இருக்குனாக்கா சோர்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யாருக்கு வந்து பண்ணாக்கா அது சந்தோஷமாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குனாக்கா கிரியேட்டருக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். There is perfect individuality in one's creative expression. ஸோ வந்து பண்ணால் எப்படி இருக்குன்னாக்கா there is perfect individuality in one's creative expression. Next,
The creator is the person who is able to make ego involved statement like it is my idea, have solved the problem, etc. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த கிரியேட்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பண்ணாக்கா ஈகோவும் க்ரோ ஆகும். எப்படி அப்படின்னாக்கா, திஸ் இஸ் மை ஐடியா, இது என்னுடைய ஐடியா, இது நான் தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லிப்பாங்க. இன் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தேர் இஸ் கம்ப்ளீட் ஈகோ இன்வால்மெண்ட். அப்போ கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னாக்கா ஈகோ இன்வால்மெண்ட்டோட தான் இருக்கும். கிரியேட்டிவிட்டி இன்வால்வ்ஸ் டைவர்ஜென்ட் திங்கிங். கிரியேட்டிவிட்டியில் என்ன இருக்கும்னாக்கா டைவர்ஜென்ட் திங்கிங், விரி சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. குவி சிந்தனை அப்படின்றது நிறைய விஷயத்துலேருந்து ஒரே ஆன்சரை எடுத்துகிட்டு வருது. விரி சிந்தனை டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நிறைய ஆன்சரை கண்டுபிடிக்குது. அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், நிறைய புது புது ஐடியாஸை அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால தான் கிரியேட்டிவ் இன்வால்வ்ஸ் டைவர்ஜென்ட் திங்கிங் கொஷின் கேட்பாங்க. ஸோ கிரியேட்டிவ் இன்வால்வ்ஸ் டைவர்ஜென்ட் திங்கிங். Having freedom for multiplicity of responses, choices and lines of action. By traveling on the routine beaten track, one cannot create but only reproduce or repeat. Next, the field of creative expression is very wide. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டு அப்படின்றது எப்படி இருக்குன்னாக்கா வெரி வைடாக இருக்கும். இட் கவர்ஸ் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் அக்கம்ப்ளீஸ்மெண்ட் லைக் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், composing of poems, writing of stories, dramas, good performance in the field of dance, music, painting, sculpture, political and social leadership, business, teaching and other profession. அப்போ வந்து பண்ணாக்கா இது எல்லாம் எந்தெந்த ஃபீல்டுலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம என்னென்ன ஃபீல்டெல்லாம் சொன்னோமோ, ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷனாக இருக்கட்டும், டிஸ்கவரிஸாக இருக்கட்டும், இல்லை கம்போசிஷன் ஆஃப் போயம் அந்த பாட்டு உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை ரைட்டிங் ஆஃப் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ட்ராமாஸ், குட் பர்ஃபார்மன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் டான்ஸு, மியூசிக், பெயிண்டிங், கல்ச்சர், பொலிட்டிக்கல், சோசியல் லீடர்ஷிப், பிஸ்னஸ், டீச்சிங், அதர் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே என்னதான் அப்படின்னாக்கா எல்லாமே க்ரியேட்டிவிட்டி தான். The important component of creativity as identified by J.P. Gilbert and Torrance. அப்போ வந்து பண்ணாக்கா க்ரியேட்டிவிட்டியில் என்னென்ன காம்போனண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யார் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஜேபி கில்போர்ட் அண்டு டாரன்ஸ், இவங்க ரெண்டு பேரும். அப்போது க்ரியேட்டிவிட்டியில் என்னென்ன காம்போனண்ட்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட் ஒன் ஐடிஷ்னல் ஃப்ளூயன்சி. ஸோ என்னென்ன காம்பவுண்ட்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட் ஒன் ஐடிஷ்னல் ஃப்ளூயன்சி, செகண்ட் வந்து பண்ணாக்கா ஒரிஜினாலிட்டி, தேர்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபோர்த்து டைவர்ஜென்ட் திங்கிங். இந்த டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைவர்ஜென்ட் திங்கிங் இருந்தால் தான் க்ரியேட்டிவிட்டியே வரும். அடுத்தது பெர்சிஸ்டன்ட், சிக்ஸ்த்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செவன்த்து சென்சிட்டிவ்னஸ், எயித்து எபிலிட்டி டு சி ரிலேஷன்ஷிப் அண்ட் மேக் அசோசியேஷன். ஸோ அப்போ இதெல்லாம் தான் எதோடைய காம்போனன்ட்னா இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் யார் ஐடென்டிஃபை பண்ணதுன்னா ஜேபி கில்போர்ட் அண்டு டாரன்ஸ், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்கிங். அப்போ க்ரியேட்டிவ் திங்கிங்கில் என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, கிரம் வால்ஸ் அண்டு பேட்ரிக்ஸ் இண்டிபெண்ட்லி தனித்தனியாக இண்டிகேட்டட் 4 stages ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. அப்போ வந்து பார்த்தாக்கா வால்லஸ் அவரும் பேட்ரிக் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக 4 stages இருக்குது க்ரியேட்டிவிட்டியில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்ன ஸ்டேஜஸ், ஃபஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன், செகண்டு இன்குபேஷன், தேர்டு இலுமினேஷன், ஃபோர்த்து வெரிஃபிகேஷன் அண்ட் ரிவிஷன் இஃப் நீடட். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா ரிவிஷன் தேவைன்னா பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த 4 stages இதையும் கொஷின் கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் த ப்ராப்ளம் இஸ் டிஃபைன் அண்ட் எக்ஸ்பிளைன். ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுவாங்க, அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. It means orientation with the problem and involves purposeful study, discussion with others and acquisition of fact. அப்போ அந்த ப்ராப்ளத்தை பற்றி வந்து பண்ணாக்கா டீட்டெயில்டாக சொல்லுவாங்க, என்னென்ன இருக்குது அந்த ப்ராப்ளத்தில், ஸோ எதுக்காக வந்து பண்ணா இதை பண்ணணும், ஸோ பர்பஸ்ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க மற்றவங்களோட. ரிலவெண்ட் ஃபேக்ட் அண்ட் மெட்டீரியல் கன்சிடர்ட் எசென்ஷியல் ஆர் கேதர். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த ப்ராப்ளத்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கேதர் கலெக்ட் பண்ணுவாங்க. த பிளேன் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஃபார்முலேட்டட். அப்போ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, சரியா, என்ன ஆக்ஷன், அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை வந்து பண்ணாக்கா மேக் பண்ணுவாங்க. க்ரியேட்டிவ் ஒர்க் இஸ் லார்ஜ்லி ஒர்க் ஆஃப்
diligence and industry. Creative work is largely work of diligence and industry. Next, perspiration rather than inspiration is proper preparation. சரியா? பர்ப்ரேஷன் ரேதர் தென் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷனை விட பர்ஸ்பிரேஷன் அப்படின்றது ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். நோ painter, poet, scientist or novelist has reached great eminence overnight, and almost every creative thinker reports that he worked laboriously during his early days. அப்போ வந்து பண்ணாக்கா பெயிண்டர், போயட், சயின்டிஸ்ட், நாவலிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து பண்ணாக்கா ஆஸ் ரீச்டு கிரேட் எமினன்ஸ் ஓவர் நைட், ஒரே நாளில் இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, எமினன்ட் இப்போ ஃபேமஸ் ஆக முடியாது. இவங்கெல்லாம் இயர்லி டேஸ்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்குபேஷன். This stage is characterized by overt behavior. ஸோ இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா overt behavior-ஆக இருக்கும். During this stage, one can make rest or sleep or do even some other problem. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டேஜில் ரெஸ்ட்டில் இருப்பாங்க, ஸ்லீப்பில் இருப்பாங்க, இல்லை அதர் ப்ராப்ளத்தை அவங்க வந்து பண்ணாங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. Just as nothing is added to the egg, but only it is kept warm. So during the period of incubation, no new knowledge or experience is added to the existing stock. அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே இன்குபேஷன் பீரியட். ஸோ எக் அப்படின்றது வந்து பண்ணாக்கா எப்படி இன்குபேஷனில் இருக்குமோ, இன்குபேஷனில் எக்கை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது அடைக்காக்கிற காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எந்த விதமான ஒரு நியூ திங்ஸும் ஆட் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு அங்கே எக் வந்து இன்குபேஷன் பீரியடில். அதே மாதிரி தான் இந்த இன்குபேஷன் பீரியட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா எந்த விதமான நியூ நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் ஆகாது, ஏற்கனவே இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். During this stage, there is no external disturbance. வெளியிலேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. It is common experience that we sometimes forget an important name. If recalling is postponed, later on it comes to our mind. ஸோ இந்த இது வந்து எப்படி இருக்குன்னாக்கா, இட் இஸ் காமன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி சம்டைம்ஸ் ஃபர்கெட் அன் இம்பார்ட்டன்ட் நேம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில நேமை வந்து பண்ணாக்கா மறந்துடுவோம். இஃப் ரீகாலிங் இஸ் போஸ்ட்பாண்ட், லேட்டர் ஆன் கம்ஸ் டு அவர் மைண்ட். அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம ரீகால் பண்ண அந்த என்ன பேருன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம், நமக்கு ஞாபகமே வராது. கொஞ்ச நேரம் அது தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஹரி அண்ட் கம்பல்ஷன் ஆர் ஃபேட்டல் டு கிரியேட்டிவிட்டி. அப்போ கிரியேட்டிவிட்டிக்கு வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹரி, கம்பல்ஷன், இது ரெண்டும். இன் இன்குபேஷன் த மைண்ட் இஸ் ரிலாக்ஸ்டு. இஃப் இன்குபேஷன் ஆஸ்டன்ட் இட் வில் ரிசல்ட் இன் த அபார்ஷன். அப்போ இன்குபேஷனில் வந்து பண்ணாக்கா மைண்ட் எப்படி இருக்குன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து பண்ணாக்கா சப்போஸ் அது வந்து பண்ணாக்கா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து பண்ணாக்கா டெமாலிஷ் ஆகிடும், அபார்ஷன் அதுனால் ஸ்டாப் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு illumination. Incubation leads to illumination. Incubateக்கு அடுத்தது எது வரும்னா illumination வரும். During this stage there is the sudden appearance of the solution to the problem. ஸோ அப்போ இந்த illumination ஸ்டேஜில் தான் அந்த ப்ராப்ளத்துக்கான sudden solution appear ஆகும். In the case of chimpanzee in Kogler experiment, there was the sudden dawn of insight resulting in the connection of the stick with the fruit. So illumination implies insight. அப்போ வந்து பண்ணாக்கா கோக்லருடைய எக்ஸ்பெரிமெண்ட், அவர் எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருன்னா சிம்பான்சி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. உள்ள அந்த கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குரங்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பனானாவை எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன பீசஸாக இருக்கக்கூடிய ஸ்டிக் என்ன பண்ணுது, ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி எடுக்கும். அந்த இன்சைட், அந்த உள்ளார்ந்த உணர்வு எப்போ தோன்றுது அப்படின்னாக்கா இந்த illumination ஸ்டேஜில் தான் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. illumination may occur any time, even during dreams. அப்போ illumination எப்போ வேணாலும் தோணலாம், திடீர்னு வந்து பண்ணாக்கா ட்ரீம்ஸில் கூட வரலாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன். தென் கம்ஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் தட் ஆஃப் வெரிஃபிகேஷன். அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது என்னன்னாக்கா வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டியூரிங் திஸ் ஸ்டேஜ் we determine whether the solution is the correct one or not. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வந்த சொல்யூஷன் கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு நம்ம அந்த டிட்டர்மைனுக்கு வருவோம். சம்டைம்ஸ் த சொல்யூஷன் நீட் சம் மாடிஃபிகேஷன். ஒரு சில டைமு அந்த சொல்யூஷன் வந்து பண்ணாக்கா சம் மாடிஃபிகேஷனும் தேவைப்படும். திஸ் இஸ் த எவல்யூஷன் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா அந்த சொல்யூஷனுக்கான எவல்யூஷனாக இருக்கும். எதுனா வெரிஃபிகேஷன். Then the light of the result of verification or testing revision is made till the solution is workable. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ வந்து பண்ணாக்கா அந்த ரிசல்ட்
அதை வெரிஃபை பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, இல்லை ரிவிஷன் பண்ணுறது, எப்போல்லாம் வந்து இப்போனாக்கா அந்த சொல்யூஷன் வந்து இப்போனாக்கா மாடிஃபை பண்ணணுமோ அப்போல்லாம் இதெல்லாம் பண்ணலாம். தீஸ் ஸ்டேஜஸ் ஷுட் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் ரிஜிட் அண்ட் ஃபிக்ஸ்டு. இந்த 4 ஸ்டேஜ் அப்படின்றது எப்போவுமே வந்து இப்போனாக்கா கடினமாகவும் இருக்காது, ஃபிக்ஸ்டாகவும் இருக்காது. ஒன் மே கெட் த இலுமினேஷன் வித்தவுட் பாசிங் த்ரூ த இன்குபேஷன். ஒரு சிலருக்கு ஒரு சில டைமில் ஒரு சில ப்ராப்ளத்துக்கு இன்குபேஷன் பீரியட் இல்லாமல் டைரெக்டாக இலுமினேஷன் கூட வரலாம். In certain cases, the cycle has to be repeated till the get at the solution. Creativity as the natural endowment needs stimulation and nourishment. So sometimes வந்து பண்ணாக்கா இது ரிப்பீட் ஆகலாம். ஆனால் அதுக்கு என்ன வேணும்? ஸ்டிமுலேஷன் வேணும், நௌரிஷ்மெண்ட் வேணும். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டிக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? So next, difference between intelligence and creativity. It has been established that convergent thinking is the basic of intelligence, whereas divergent thinking forms the basis of creativity. So important question கேட்கறதுக்கான ஏரியா. அப்போ கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது சரிங்க பேசிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன். டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது ஒரு விஷயத்துலேருந்து நிறைய ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு பேர் டைவர்ஜென்ட் திங்கிங். நிறைய விஷயத்திலிருந்து ஒரு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு பேர் கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஜென்ட் திங்கிங், இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் திங்கிங். அப்போ அந்த கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது எதுக்கான பேசிக் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்க்கான பேசிக். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது எதுக்கான பேசிக் அப்படின்னா கிரியேட்டிவிட்டிக்கான பேசிஸ். ஸோ இது கொஷின் கேட்பாங்க. டைவர்ஜென்ட் திங்கிங் இஸ் த ஸ்டிமுலஸ் ஃப்ரீ அண்ட் ஆஃபன் கோஸ் பிஹாண்ட் த டேட்டா. அப்போ டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது வந்து ஸ்டிமுலஸ் தேவையில்லை, கோஸ் பிஹாண்ட் த டேட்டா, டேட்டாவை தாண்டி கூட போகலாம். டைவர்ஜென்ட் திங்கிங். நெக்ஸ்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் ஸ்டிமுலஸ் பவுண்ட் அண்ட் இஸ் லிமிட்டட் டு த டேட்டா கிவன். அப்போ வந்து எனக்கு கன்வர்ஜென்ட் திங்கிங்காக இருந்தால் இதுக்கு வந்து எனக்கு ஸ்டிமுலஸ் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி அந்த டேட்டா என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் இது வந்து எனக்கு திங்க் பண்ணணும். Tradition and rules of logic deal with convergent is in thought with conclusion following the premises, but originality is identified with the divergent thinking. In convergent thinking, an individual has the tendency to find out the one's most appropriate idea or socially approved response, whereas divergent thinking allows many responses as possible. இங்கே வந்து பண்ணாக்கா கன்வர்ஜென்ட் திங்கிங்காக இருந்தால் ஒரு அப்ராப்ரியேட் ஐடியா இல்லைனா சோசியலி அப்ரூவ்ட் ரெஸ்பான்ஸுக்கு மட்டும்தான் ஆன்சர் தேடும். ஆனால் டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படி கிடையாது. அலோஸ் மெனி ரெஸ்பான்ஸ் ஆஸ் பாசிபிள். எத்தனை ஆன்சர் வர முடியுமோ அத்தனை ஆன்சரையும் தேடும். It has been observed that highly creative persons are usually found to possess intelligence to a high degree, but it is not essential for the intelligent person to be creative. அப்போ வந்து பார்த்தாக்கா ஒரு இட் ஹாஸ் பீன் அப்சர்வ் தட் ஹைலி கிரியேட்டிவ் பர்சன், அதிகமான கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட யூஸ்வலி ஃபவுண்ட் டு பொசஸ் இன்டெலிஜென்ஸ் டு ஏ ஹை டிகிரி. அப்போ வந்து பார்த்தாக்கா அதிகமான கிரியேட்டிவ் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட அதிகமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும். பட் இட் இஸ் நாட் எசென்ஷியல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃபார் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் டு பி கிரியேட்டிவ். ஆனால் இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க? கிரியேட்டிவாக இருப்பாங்க. ஒன் மே பொசஸ் ஹை இன்டெலிஜென்ஸ் வித்தவுட் ஹேவிங் கிரியேட்டிவ் எபிலிட்டிஸ். ஒரு சிலர் அதிகமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட கிரியேட்டிவ் எபிலிட்டிஸே இருக்காது. அந்த அதர் ஹேண்ட் அண்ட் அடிக்குவேட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் நெசசரி கண்டிஷன் ஃபார் பீயிங் கிரியேட்டிவ். ஆனால் கிரியேட்டிவிட்டி இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். A mentally retarded cannot be expected to be creative. அப்போ mentally retarded இருக்கக்கூடிய ஒரு பர்சனால் என்ன பண்ண முடியாது? கிரியேட்டிவிட்டி திங்க் பண்ணவே முடியாது. In intelligence testing, the speed and accuracy of the cognitive behavior is emphasized, while the creative test novelty, flexibility, originality, fluency and elaboration are given more weightage. அப்போ இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங்காக இருந்தால் அவங்கக்கிட்ட என்ன பார்ப்பாங்க? ஸ்பீடு, அக்யூரேசி ஆஃப் த காக்னேட்டிவ் பிஹேவியர் பார்ப்பாங்க.
இதே கிரியேட்டிவ் டெஸ்ட்டாக இருந்தால் அவங்ககிட்ட எதை பார்ப்பாங்க, நாவல்ட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி, புளியன்சி, எலாபரேஷன், இதுக்கு மோர் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. இதையும் கொஷின் கேட்கலாம். Thus, it could be concluded that intelligence and creativity are related but not synonymous. அப்போ வந்து பார்த்தா இன்டெலிஜென்ஸும் கிரியேட்டிவிட்டியும் ரெண்டும் வந்து பார்த்தா ரிலேட்டட் பட் நாட் சினானமஸ். நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கிரியேட்டிவ் சில்ட்ரன். The term creativity cannot be used synonymously with giftedness. The term creativity cannot be used synonymously with giftedness. Creative in all its shapes and forms is the highest expression of the giftedness that may or may not be found in the particular gifted child. அப்போ creativity அப்படின்றது வந்து பண்ணாக்கா, அப்போ கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒரு கிஃப்டட் சைல்டு கிட்ட இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். Creative children could be identified by employing any of the two approaches. Creative children வந்து பண்ணாக்கா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்கா, ரெண்டு அப்ரோச் இருக்குது. மேக்கிங் யூஸ் ஆஃப் த டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. அப்போ வந்து பண்ணாக்கா கிரியேட்டிவிட்டியை டெஸ்ட் பண்ணுறது மூலிமா அவங்கள வந்து பண்ணாக்கா நம்ம கிரியேட்டிவிட்டி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம். மேக்கிங் யூஸ் ஆஃப் நான் டெஸ்டிங் டிவைசஸ் லைக் அப்சர்வேஷன், இன்டர்வியூ, ரேட்டிங் ஸ்கேல், பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி, செக்லிஸ்ட் எக்ஸெட்ரா. அப்போ கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இது இல்லாமல் நான் டெஸ்டிங் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்சர்வேஷன் பார்த்து இன்டர்வியூ பண்ணுறது மூலிமா, ரேட்டிங் ஸ்கேல் கொடுக்கறது மூலிமா, பர்சனாலிட்டி இன்வென்டரி, செக்லிஸ்ட் இது மூலிமாவும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு, யூஸ் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. டுடே தேர் ஆர் மெனி ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் ஆர் அவைலபிள் ஃபார் அசஸிங் கிரியேட்டிவிட்டி. இப்போ வந்து பண்ணாக்கா கிரியேட்டிவிட்டியை வந்து பண்ணாக்கா அசஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. The notable one being Fault Tolerance Minnesota Test of Creativity Thinking. அதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறது வந்து பண்ணாக்கா Fault Tolerance உடைய Minnesota Test of Creativity Thinking, Remote Associative Test, Wallach and Kogan Creativity Instrument, Gilbert Test of Creativity, Backward Megdy Test of Creativity Thinking. They employ generally verbal and non-verbal items. ஸோ இதில் என்ன இருக்குன்னா வெர்பல் ஐட்டம்ஸ் இருக்கும், நான்-வெர்பல் ஐட்டம்ஸ் இருக்கும். அப்போ வெர்பல் ஐட்டம்ஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னாக்கா, அன்யூஷுவல் யூசஸ் ஆஃப் ஆர்டினரி திங்ஸ் லைக் எ டின் கேன் ஆர் கார்ட்போர்ட் பாக்ஸ். அப்போ ஒரு டின் கேன் இருக்கலாம், இல்லை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கலாம். பாசிபிள் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். எக்ஸாம்பிள், இப் சன்லைட் இஸ் த லிக்யூட். அப்போ வந்து பண்ணாக்கா இம்பாசிபிள் ஈவெண்ட்டை கூட கொடுக்கலாம். இப் த சன்லைட் இஸ் லிக்யூட். சன்லைட் எப்போ அது லிக்யூடாக இருக்குமா, இருக்காது. ஸோ அப்போ அதையும் கொடுக்கலாம். ப்ரொடியூசிங் ஐடியாஸ் ஃபார் இம்ப்ரூவிங் எ டாய் டு இன்க்ரீஸ் த ஃபன் ஃபார் சில்ட்ரன். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி சில்ட்ரன் கிட்ட வந்து பண்ணாக்கா அந்த டாய்ஸ் எப்படி வந்து பண்ணாக்கா அந்த ஃபன்னாக வந்து பண்ணாக்கா மாடிஃபை பண்ணலாம். இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னாக்கா வெர்பல் ஐட்டம்ஸில் வரும். இதே நான் வெர்பல் ஐட்டம்ஸாக இருந்தால் பிக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட்டு. ஸோ பிக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கும். இன்கம்ப்ளீட் ஃபிகர் டு பி கம்ப்ளீட். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணணும். யூஸிங் கட் அவுட் ரிப்பீட்டட்லி டு ப்ரொடியூஸ் நியூ ஃபிகர். ஸோ கட் அவுட்டை யூஸ் பண்ணிவிட்டு நியூ ஃபிகர்ஸை வந்து பண்ணாக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து பண்ண எதில் வரும் அப்படின்னாக்கா நான் வெர்பல் ஐட்டம்ஸில் வரும். யூஸ் ஆஃப் நான் டெஸ்டிங் டெக்னிக்ஸ். இதெல்லாம் வந்து பண்ணாக்கா நான் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னாக்கா keen absorption. The following external characteristics are spotted in creative individual. ஸோ ஒரு கிரியேட்டிவ் இண்டிவிஜுவலை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது டெஸ்ட் இல்லாமல். அப்போ அதில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கீன் அப்சர்வேஷன். அப்போ ஒருத்தர் வந்து பண்ணாக்கா தரோவாக பார்த்து அவங்கக்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இன்டல்ஜ் இன் ஆக்டிவிட்டீஸ் வித் டோட்டல் டிவோஷன். ஸோ அவங்ககிட்ட வந்து பண்ணாக்கா என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அந்த மொத்த ஆக்டிவிட்டீஸையும் பார்த்து கண்டுபிடிக்கிறது. கீன் டிசைர் டு லிசன் அதர்ஸ். ஸோ மற்றவங்கள எப்படி அவங்க லிசன் பண்ணுறாங்களா இல்லையா, ஸோ அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். யூஸிங் அனலாஜிஸ் மச் இன் தர் ஸ்பீச். ஸோ வந்து பண்ணாக்கா அனலாஜிஸை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அவங்களுடைய ஸ்பீச்சில். எனர்ஜெட்டிக் அண்டு என்தூசியாஸ்டிக் ஸ்பெண்டிங் எ லாட் ஆஃப் டைம் இன் ரீடிங், ரைட்டிங், ட்ராயிங். ஸோ வந்து பண்ணாக்கா அவங்க வந்து பண்ணாக்கா எவ்வளோ டைம் வந்து ரீடிங், ரைட்டிங், ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த டைமிங்கை வந்து பண்ணாக்கா எனர்ஜெட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்களா, என்தூசியாஸ்டிக்காக யூஸ் பண்ணுறாங்களா, அதை வச்சும் ஒருத்தருக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். நாட் ரீடிலி அக்செப்டிங் வாட் அதர்ஸ் சேஸ். ஒருத்தர் வந்து பண்ணாக்கா மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை அதில் ஏதாவது
விஷயத்தை தேடுறாங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினிங் த ப்ரெசன்டட் ஐடியாஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த ஐடியாஸை வந்து பண்ணாக்கா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பண்ணாக்கா அவங்க எக்ஸாமின் பண்ணுறாங்களா இல்லையா. அடுத்து வெர்பல் ஃப்ளூயன்சி, அவங்க பேசுகிறதுல எப்படி வந்து பண்ணாக்கா ஃப்ளூயன்சி இருக்கா இல்லையா. ரிச்னஸ் இன் ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஸ்பீட் இன் அசோசியேட்டிங் அப்பரண்ட்லி டிஸ்கனெக்டட் ஐடியாஸ் அண்ட் திங்ஸ். அவங்களுடைய ஐடியாஸ் எப்படி ஃப்ளோவாக இருக்கா இல்லையா, ரிச்னஸாக இருக்கா இல்லையா, அந்த ஐடியாஸ் வந்து பண்ணாக்கா ஸ்பீடாக வருதா இல்லையா, இதை பேஸ் பண்ணியும் ஒருத்தர்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் அண்ட் அடாப்டிவ் இன் ஃப்ரீ அட்மாஸ்பியர் பட் அப்பியர் டு பி ரெஸ்டிவ் அண்டர் ரிஜிட் கண்டிஷன். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த ஃப்ரீ அட்மாஸ்பியரில் அவங்ககிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி அடாப்டிவ்னஸ் எப்படி இருக்குது அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். Exhibiting feelings and emotions openly and express ideas however bizarre these may be free manner. அப்போ எக்ஸிபிட்டிங் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எப்படி ஓப்பனாக இருக்கா இல்லையா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களா இல்லையா அவங்களுடைய ஐடியாஸ், இதை வச்சு இது இருக்கும். அடுத்தது லோ டிஸ்ட்ராக்டபிலிட்டி, அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்தாக்கா லோவாக இருக்கா அதை எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆல்வேஸ் பர்சிட் அபவுட் சம்திங் அண்ட் அப்சர்வ் இன் திங்கிங். அப்போ வந்து பார்த்தாக்கா எப்போவுமே எந்த ஒரு புதிராக இருந்தாலும் அதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எப்போ பாரு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தே நெவர் கேஸ்ட் அசைட் எனி சொல்யூஷன் மியர்லி பிகாஸ் அட் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இட் லுக்ஸ் அன்கன்வென்ஷனலி அண்ட் ஃபூலிஷ். அப்போ வந்து பார்த்தாக்கா இவங்க வந்து பார்த்தாக்கா எப்போவுமே ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தாக்கா மியர் அப்ராக்சிமேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கரெக்டான இது சொல்கிறாங்களா இல்லையா அதை வச்சும் கண்டுபிடிப்பாங்க. not satisfied with the single solution to a problem and seek other possible solution. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒருத்தர்கிட்ட க்ரியேட்டிவிட்டி, யாருக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க வந்து பண்ணாக்கா ஒரே ஒரு சொல்யூஷனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க, மற்ற இன்னும் நிறைய வந்து பண்ணாக்கா என்ன பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டரிங் க்ரியேட்டிவிட்டி அமாங் சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து பண்ணாக்கா எப்படி அந்த க்ரியேட்டிவிட்டியை வளர்க்குறது, போஸ்டரிங்னா வளர்க்குறது. ஸோ க்ரியேட்டிவிட்டி இஸ் அன் அட்ரிபியூட் தட் லீட் டு சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் நியூ வேஸ். அப்போ க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது என்னென்னாக்கா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் ஒரு நியூ மெத்தடில். தேர்ஃபோர் த எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் த மெத்தடாலஜிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் என்வாயர்மெண்ட் அண்ட் த எவால்வேட்டிங் டெக்னிக்ஸ் all have to be reconstructed so that the creative abilities of students may be developed. அப்போ வந்து பார்த்தாக்கா இங்கே எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை மெத்தடாலஜி ஆஃப் லேர்னிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டிமுலேட்டிங் என்வாயர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எவால்வேட்டிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்கணும்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட க்ரியேட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இருக்கணும். The following are the blocks to creative thinking which have to be removed. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த creative thinking வந்து பண்ணாக்கா the following blocks to creative thinking என்னென்ன வந்து பண்ணாக்கா creative thinking வளர்கிறதுக்கு ரீசனாக இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா ஸோ என்னென்ன க்ரியேட்டிவ் திங்கிங் வளர்கிறதுக்கு தடையாக இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதில் என்னென்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபார் லோ லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் சச் அஸ் ரொட்டீன் ஸ்கில் ஆஃப் அன்இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். அப்போ ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் லோ லெவல் ஆஃப் ஒர்க்கில் எப்படி ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அப்போ ஹை லெவல் ஆஃப் ஒர்க் இருந்தால் தான் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கான ரொட்டீன் ஸ்கில் அண்டு அன்இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலை கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டு ஒர்க். மெத்தட்ஸ் ஆர் ஒர்க். அப்போ வந்து பண்ணாக்கா ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத அசைன்மெண்ட்டையோ மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க்கையோ கொடுக்கறது வந்து பண்ணாக்கா அவாய்ட் ஸ்டாப் பண்ணணும். ஓவர் எம்பசிஸ் ஆன் ஸ்கூல் மார்க்ஸ். ஸோ ஸ்கூல் மார்க்குக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. த அத்தாரிட்டேரியன் டீச்சர்ஸ். டீச்சர் வந்து பண்ணாக்கா சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது. கலக்கர் makes the following suggestions for the development of creativity of pupils. கேலக்கர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய சஜஷன்ஸை கொடுக்குறாரு. எதுக்கான சஜஷன்ஸ் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு சில்ட்ரன்ஸ் கிட்ட. ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் த கரிக்குலம் ப்ரைமர்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்செப்ட் ரேதர் தென் ஃபேக்ட். ஃபேக்டாக இல்லாமல் கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த கரிக்குலம் இருக்கணும். அலோ மோர் இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட்ஸ் அண்டர் காம்பிட்டன்ட் சூப்பர்விஷன். ஸோ மோர் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும். சரி, அலோ மோர் இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட், தனியால் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை வந்து பண்ணாக்க சூப்பர்வைசன் மட்டும்தான் பண்ணணும்.
Bring the students in contact with the best talent and knowledge available from the teaching staff. So bring the students in contact with the best talent and knowledge available for the teaching staff. அப்போ வந்து பண்ணாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாக்கா டீச்சரை காண்டாக்ட் பண்ணணும். எந்த மாதிரி டீச்சர் அப்படின்னாக்கா அந்த நாலேஜ் அதிகமாக இருக்குது, பெஸ்ட் டேலண்ட் அண்ட் நாலேஜ் அவைலபிள் டீச்சர்ஸாக இருக்கணும். Follow the general philosophy that truth is something to be sought for the rather than revealed. Next, provide in-service teacher education for more competence in both subject mastery and method of teaching. அப்போ டீச்சர்ஸ்க்கு வந்து பண்ணாக்கா நிறைய இன்சர்வீஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும். அந்த இன்சர்வீஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும்னாக்கா சப்ஜெக்ட் மெத்தடில் இருக்கணும், டீச்சிங் மெத்தடில் இருக்கணும். Torrance suggests 5 steps for fostering creativity among pupils. Torrance என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸை வந்து பண்ணாக்கா சஜெக்ட் பண்ணுறாரு க்ரியேட்டிவிட்டியை உருவாக்கிறதுக்கு யார்கிட்ட, சில்ட்ரன்ஸ் கிட்ட. பி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் அன்யூஷுவல் கொஷின்ஸ். அப்போ அன்யூஷுவல் கொஷினாக இருந்தாலே அதுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு இமேஜினேட்டிவ் அன்யூஷுவல் ஐடியாஸ். அன்யூஷுவல் ஐடியாஸ்க்கும் இமேஜினேட்டிவாக இருக்கணும். ஷோ யுவர் பப்பிள் தட் தேர் ஐடியாஸ் ஹேவ் வேல்யூ. அப்போ உங்களுடைய சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து பண்ணாக்கா ஐடியாஸ்க்கு வந்து பண்ணாக்கா ஷோ யுவர் பப்பிள்ஸ் தட் தேர் ஐடியாஸ் ஹேவ் வேல்யூ. ஐடியாஸ்க்கு வந்து பண்ணாக்கா வேல்யூ இருக்குது அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காட்டணும். நெக்ஸ்ட், அக்கேஷ்னலி பப்பிள் டூ சம்திங் ஃபார் ப்ராக்டிஸ் வித்தவுட் த த்ரெட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ சம்டைம்ஸ் வந்து பண்ணாக்கா அந்த சில்ட்ரன்ஸ் வந்து பண்ணாக்கா எந்த விதமான த்ரெட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் பண்ணணும். அக்கேஷ்னலி பப்பிள்ஸ் டூ சம்திங் ப்ராக்டிஸ் வித்தவுட் த த்ரெட் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷனை பற்றி அவங்க கவலையே படக்கூடாது. அவங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம், அவங்க ப்ராக்டிஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எவால்வேட் த காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். அப்போ வந்து பண்ணாக்கா என்ன ப்ராப்ளம் வரும், என்ன கான்சிக்வன்ஸ் வரும், அதையும் எவால்வேட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் திஸ் இஸ் குட் அண்ட் திஸ் இஸ் பேட், பாயிண்ட் அவுட் த கான்சிக்வன்சஸ் that this and that load and to children evaluate the godness and badness of various result. அப்போ இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களா தேடி எது நல்லது எது கெட்டதுன்னு கற்றுக்கிறது மூலிமா அந்த க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். Use of special technique called brainstorming for facilitating the production of novel ideas was suggested by Osborne in 1963. அப்போ வந்து பண்ணாக்கா ஸ்பெஷல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் என்னவாக இருக்கும்னாக்கா பிரெயின் ஸ்ட்ரோமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை யார் சஜெக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஆஸ்பர்ன். எந்த இயர்னா 1963. இதுவும் கொஷின் கேட்பாங்க. Brainstorming, which consists of having group members suggest the ideas as rapidly as possible, prohibiting criticism, encouraging speaking out, and evaluating at the latter session old possibilities that have not yet been thoroughly tested. அப்போது இந்த இடத்துல இந்த பிரெயின் ஸ்ட்ரோமிங் அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு குரூப் மெம்பர்ஸ் வந்து பண்ணாக்கா ஐடியாஸை சஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான ஐடியாஸ் அப்படின்னாக்கா பாசிபிள் ஐடியாஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸ்பீக் அவுட் நல்லா வந்து பண்ணாக்கா பேசுறதுக்கு வந்து பண்ணாக்கா பேசுறதுக்கு வந்து பண்ணால் அலோவ் பண்ணுறது. எவால்வேட்டிங் த லேட்டர் செஷன், அதுக்கப்புறமா லேட்டர் செஷனில் எவால்வேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பண்ணாக்கா எதில் வாய்ப்பு கொடுப்பாங்கனாக்கா பிரெயின் ஸ்ட்ரோமிங்கில் கொடுப்பாங்க. ப்ரூனர் as well as Sachsman suggest that the use of discovery and inquiry methods in teaching in order to foster creative among children. அப்போ ப்ரூனர் as well as Sachsman இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சஜெக்ட் யூஸ் ஆஃப் டிஸ்கவரி, புதுசாக கண்டுபிடிக்கிறது, அண்ட் இன்கொயரி மெத்தட் இன் டீச்சிங்கில் இன்கொயரி மெத்தட். இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன்ஸ் கிட்ட அந்த ஃபாஸ்டர் க்ரியேட்டிவிட்டியை வளர்க்குறதுக்கு இது ரீசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Wallach and Nathan Kogan believe that the game like relaxed and untimid and evaluation solution is necessary for the fullest expression of creativity. அப்போ வந்து பண்ணாக்கா Wallach and Nathan Kogan believe that the game like relaxed, untimid and evaluation solution is necessary for the fullest expression of creativity. fullest expression of creativity எப்போ வரும் அப்படின்னா ஸோ கேம் லைக் ரிலாக்ஸ்டு, அன்டிமர்ட் அண்ட் எவல்யூஷன் சுச்சுவேஷன் இந்த மாதிரி டைமில் ஃபுல்லஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி வரும் அப்படின்னு யார் சொல்கிறது, வல்லச் அண்டு நாத்தன் கோகன். நெக்ஸ்ட்டு டெமாஸ் அண்டு கோவான் held that instructor role is furthering the students' creativity is the productive and nurturing one and appears to consist
ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபேசஸ். அப்போ தெமாஸ் அண்டு கோவன் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவை எதுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து பண்ணாக்கா வளர்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இன்ஸ்பயர் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் டு டிஸ்அக்ரி ஆர் எமுலேட். அப்போ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாக்கா இன்ஸ்பிரேஷன் வரணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்பயர் ஆகணும் லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா டு டிஸ்அக்ரி ஆர் எமுலேட். ஸ்டிமுலேஷன் ப்ரொவைட் ஃபார் எக்ஸைட்டிங் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் த கரிக்குலம். ஸோ வந்து பண்ணாக்கா அந்த கரிக்குலத்தில் வந்து பண்ணாக்கா நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் நியூ எக்ஸைட்மெண்ட் வந்து பண்ணாக்கா வர மாதிரி அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணணும். சைக்காலஜிக்கல் சேஃப்டி அண்ட் ஃப்ரீடம் ப்ரொவைட் எ வார்ம் safe and permissive atmosphere in which creative students feel accepted. ஸோ வந்து பண்ணாக்கா அந்த ஃப்ரீடம் சேஃப்டி ஸோ இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாக்கா க்ரியேட்டிவிட்டியை வந்து பண்ணாக்கா அக்செப்ட் பண்ணுவாங்க. கைடட் டிஸ்கவரி ப்ரொவைட் டைரக்ஷன் டு த லெவல் அண்ட் ஏரியா வேர் இட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் லேர்னிங் பை இண்டிபெண்ட் டிஸ்கவரி ஆன் த பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா கைடட் டிஸ்கவரி இப்போ புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள வந்து பண்ணாக்கா கைட் பண்ணணும். அடுத்தது என்கரேஜ்மெண்ட் டெவலப் சைல்டு ஐடியாஸ் த்ரூ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் அண்ட் ரெஃபர் டு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிஸ் டு புக் அண்ட் அதர் சோர்சஸ். அப்போ புக்கில் இருந்தோ அதர் சோர்ஸில் இருந்தோ அவங்க வந்து பண்ணாக்கா புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணாக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை வந்து பண்ணாக்கா நம்ம என்கரேஜ் பண்ணணும். Summing of the above, it could be stated that the following are the techniques of promoting creative among the children. அப்போ வந்து பண்ணாக்கா என்னென்ன இதெல்லாம் வந்து பண்ணாக்கா க்ரியேட்டிவிட்டி வந்து பண்ணால் ப்ரொமோட்டிங் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ரெஸ் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஆர் ஃபியர். அப்போ வந்து பண்ணாக்கா எந்த விதமான பயமும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணணும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். வித்தவுட் ஹெசிடேஷன் வித்தவுட் ஃபியரில் வந்து பண்ணாக்கா அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். என்கரேஜ் ஒரிஜினாலிட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டி என்கரேஜ் பண்ணணும். வெல்கம் அன்யூஷுவல் ஐடியாஸ் ஹவெவர் சில்லி தே மே பி. ஸோ அன்யூஷுவல் ஐடியாஸை வெல்கம் பண்ணணும். சப்போஸ் அது வந்து பண்ணாக்கா சில்லியாக இருந்தாலையும் சில்லி ஐடியாஸாக இருந்தாலையும் அதையும் என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் என்கொயரி ஸ்பிரிட் இன் சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து பண்ணாக்கா அந்த ஸ்பிரிட் அதை வந்து பண்ணாக்கா என்கரேஜ் பண்ணணும். டெஸ்ட் ஐட்டம்ஸ் இன் எக்ஸாமினேஷன் ஷுட் நாட் டெஸ்ட் பப்பிள்ஸ் மெமரி பவர் அலோன். அப்போ டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணாக்கா மெமரி பவரை மட்டும் டெஸ்ட் பண்ணுறதா இருக்கக்கூடாது. தே ஷுட் பி சேலஞ்சிங் அண்ட் ஸ்டிமுலேட் பப்பிள்ஸ் டைவர்ஜென்ட் திங்கிங்கும் டெஸ்ட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஆசிங் ட்ரெடிஷ்னல் கொஷின்ஸ் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் டு இந்தியா டியூ டு த ஹிமாலயாஸ். ஸோ இந்த மாதிரியான கொஷின் இல்லாமல் அவங்க வந்து பண்ணாக்கா டைவர்ஜென்ட் திங்கிங்காக ஃப்ரேம் த கொஷின்ஸ் லைக் இஃப் த ஹிமாலயாஸ் வேர் நாட் தேர் வாட் வுட் ஹாவ் ஹேப்பன் டு இந்தியா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணால் க்ரியேட்டிவாக கொஷினை கேட்கணும். விச் டெவலப் லேட்டர் திங்கிங் இன் ஸ்டூடெண்ட்ஸ். Ensure an unthreatening classroom atmosphere where there is no room for punishment, scolding and ridiculing. ஸோ வந்து பண்ணாக்கா அங்கே அந்த த்ரெட்னிங் அன்த்ரெட்னிங் கிளாஸ் ரூம் இருக்கக்கூடாது. அன்த்ரெட்னிங் கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் என்ஷூரிங் அன்த்ரெட்னிங். இப்போ த்ரெட்டன் பண்ணுறக்கூடிய கிளாஸ் ரூம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும்னாக்கா நோ ரூம் ஃபார் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கான ரூமோ ஸ்கோல்டிங் திட்டத்துக்கான ரூமோ இல்லை ரிடிகுலிங்க்கான ரூமோ இருக்கக்கூடாது. லாஸ்ட் பாயிண்ட்டு டெவலப் ஹெல்த்தி ஸ்டடி ஹேபிட்ஸ் அண்ட் செல்ஃப் லேர்னிங் இன் சில்ட்ரன். ஸோ ஹெல்த்தி ஸ்டடி ஹேபிட்டையும் செல்ஃப் லேர்னிங்கும் சில்ட்ரன்ஸ் கிட்ட உருவாக்கணும். பிளான் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் ரெக்வயர் த ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்க்ரீசிங்லி யூஸ் த ஸ்கூல் லைப்ரரி அண்ட் லெபார்ட்ரி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாக்கா ஸ்கூல் லைப்ரரியோ லெபார்ட்ரியோ யூஸ் பண்ணுறது வந்து பண்ணாக்கா நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா க்ரியேட்டிவிட்டி. ஸோ இது வந்து பண்ணாக்கா இன்றைக்கி 6th வீக்குடைய ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு ஆன மெட்டீரியல். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அதை பற்றி எல்லாம் கொடுத்துருக்கு. செகண்ட் கிளாஸ் நாளைக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம்.